மரியாதைக்குரிய எனது அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். நேற்று ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணியிருந்தேன். கடைசியில் அது ஏதோ ஒரு சூழலில் அதை கொஞ்சம் நான் டெலீட் பண்ண வேண்டியதாக போச்சு. இன்ஸ்டாகிராமில் முக்கால்வாசி தான் அது இருக்குது. அப்புறம் மீதியை தொலைவி பார்த்தேன், அது எப்படியோ அழைச்சிட்டம் போல் இருக்குது. இருந்தாலும் அது தொடர்பாக தான் மறுபடியும் நான் பேசுகிறேன். குழந்தைகளுடைய திருட்டு பழக்கம் மற்றும் பொய் பேசுகிற பழக்கமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அது சம்மந்தமாகவும் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாகவும் தான் பேசுகிறேன் நான். இப்போ குழந்தைகளோட விஷயத்தில் நம்ம அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டோமா. ரெண்டாவது, குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய சில உண்மையான விஷயங்களை நாம் அஜாக்கிரதையாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். கேர்லெஸ்ஸாக இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு, சரிங்களா? குழந்தைகளுக்கு சின்ன சின்ன காயங்கள் இருக்கும். நார்மலாக ஒரு உடம்புல ஏதோ ஒரு சின்ன கீரல் மாதிரி இருக்கலாம், ஒரு நகைக்கண்ணு பாஞ்சு மாதிரி இருக்கலாம், அது கீழே விழுந்து சாறு காயமான மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது உடம்புகள் அப்படி பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் அந்த நரம்புகளில் புடைச்ச மாதிரி கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். சில இடங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் பேர்வாதியான இடங்களில் ரொம்ப நாள் கழித்து தான் அது இருந்துதான், அது நான் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்படின்ட்டு அவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா கேர்லெஸ்ஸாக விட்டு அது கடைசியில் அது குழந்தைகளுடைய உயிரை பாதிக்கிற அளவுக்கு வந்துடுது. இப்போ அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. சின்ன சின்ன காயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அநேகமாக ஒரு பொண்ணோ அல்லது ஒரு ஆணோ அல்லது தன்னுடைய சக தோழி நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கிள்றதுனாலையோ அடிக்கிறதுனாலையோ இல்லை தகாத மாதிரி நடந்துக்கிறதுனாலையோ தான் அதிகப்படியாக குழந்தைகளோட உடம்புல ஒரு மாதிரி வீக்கம், சில செவந்த மாதிரி உடம்புல தடிச்சிருக்கிறது, நகைக்கீரல் மாதிரி இருக்கிறது, இதெல்லாம். அதனால் ஒரு சின்ன காயமாக இருந்தாலும் எடுத்தோன்னே இது என்ன இப்படி காயம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் கத்தாதீங்க. பக்கத்தில் போய் என்னடா புண்ணாயிடுச்சா, என்னப்பா என்னாச்சு ஏதாச்சு, நான் கொஞ்சம் அப்படியே மெலிசாக அந்த குழந்தைகிட்ட அழகாக பேசி அந்த காயம் எப்படி ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே என்னென்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அதனால் குறிப்பிட்ட சில அந்தரங்க பாகங்களெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு பேரண்ட்டாக, ஒரு தாயாக, ஆணாக இருந்தாலும் பார்க்கலாம், பெண்ணாக இருந்தாலும் பார்க்கலாம். அதாவது ஒரு தாயாக ஆம்பளை பையனாக இருந்தாலும் பார்க்கலாம், பெண் பிள்ளையாக இருந்தாலும் பார்க்கலாம். என்னென்னா ஒரு வீக்கம் அல்லது ஒரு காயம் இல்லை வேறு ஏதாவது அவங்க உடலில் நார்மலாக இருக்கிறத விட சில மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக ஒன்றி வளர்த்துற ஒரு தாய்க்கு அதை கூட புரிஞ்சுக்க முடியலன்னா ஜஸ்ட் நீங்களும் குழந்தைகளை வளர்த்தி எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் அதை பற்றி விசாரிங்க. திடீர்னு அவங்க நல்லா இருந்தாங்க, அப்படியே இழைச்சிட்டே போகிறாங்க, ஒரு மாதிரி எலும்புந்தோளும் ஆகிற மாதிரி ஆகிறாங்க, அல்லது மனசுட்டு எதுவும் பேசாத மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லாத்துக்கூடையும் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க, அல்லது பேசவே மாட்டேங்கிறாங்க, இல்லை எப்பவும் போயிட்டு இருந்த இடத்துக்கு அவங்க போகிறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் தயவு செய்து நீங்கள் சில விதமான எப்படியெல்லாம் அதில் அணுகுமுறையாக அணுக முடியுமோ அந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட அணுகி அதனுடைய காரணங்களை தெரிஞ்சுக்குங்க. பெரிய இதெல்லாம் பண்ணவே முடியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னெல்லாம் சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, பையனோட உடம்புலையோ பொண்ணோட உடம்புலையோ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் பிறந்து தான் பிரயோஜனமே தவிர அதுக்கப்புறம் உங்களுக்கான பாண்டிங் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். சரி, இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் பாலியல் துன்பம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆண் பிள்ளைகளுக்கும் பாலியல் துன்பம் நடக்குது. அதனால் ரெண்டு கண்ணு மாதிரி பார்த்துக்குங்க. எப்போ பார்த்தாலும் கண்ணைவே அடையாளமாக சொல்கிறீங்களா, நகமும் சதையுமாக கூட பார்த்துக்குங்க. ஆனால் என்ன சொன்னால் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ரெண்டாவது, சில நேரங்களில் சில குழந்தைங்க ஒரு வேலையை செய்ய மாட்டேன், எனக்கு இது செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதை தாண்டி ஏதோ ஒரு வெறுப்பான ஒரு விஷயம் அது ரொம்ப அவங்க மனசை ஆக்குப்பை பண்ணி உட்கார்ந்துருக்குதுன்னு அர்த்தம். தயவு செய்து சில விஷயங்கள் நீங்கள் ஜாலியாக பேசுகிறதுல புரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு மெடிடேஷன்னா என்ன, ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்றதுனா என்ன, நிமிர்ந்து உட்கார்றதுனா என்ன, கை கால்களை கம்ஃபர்டபுளாக வச்சு அந்த தூக்கம் வர வரைக்கும்
அசந்து தூங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் திரும்பி படுக்கலாம். ஆனால் தூக்கம் வர வரைக்கும் நம்ம எந்த மாதிரி கை கால்களை சுகமாக வச்சு படுக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை குழந்தைங்க ரொம்ப எடக்கா எதையாவது வச்சுக்கிட்டே படுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய அரவணைப்பு தேவைன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் படுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குதா இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், வயசு பையன் என் அம்மா பையனாக இருந்தாலும் வயசு பையன்னு யோசிக்காதீங்க. வயசு பையனாக இருந்தாலும் அது உங்கள் பையன்னு யோசிங்க. ஏன் சாமி என்னடா ஒரு மாதிரியாக இருக்கிறேன்டா, அது சித்தனை ரொம்ப மடியில் படுத்துக்க, என்ன ஒரு மாதிரியாக இருக்கிற, தலைக்கு என்ன போட்டு விட்டுட்டுவா, இல்லைன்னா கை கால் ஏதாவது அமுத்தி விட்டுமா, ஏதாவது உடம்புல தொந்தரவு இருந்தால் சொல்லு அப்படின்னு கேளுங்க. ஒரு பொண்ணுக்கு மட்டும் கேட்டால் பார்த்தாது, சின்ன சின்ன பசங்களுக்கு, வயசு பசங்களுக்கு அம்மா நம்மக்கிட்ட சொன்னால் கேட்குமா, இல்லை இந்த இடத்துல ஒரு புண்ணு இருந்தால் நம்ம காமிச்சா அம்மா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, ஏன் இப்படி காமிச்சோம்னு ஏதாவது நினச்சிருவாங்களா அப்படிங்கிற பயம் இருக்குது. சரிங்களா? அதனாலேயே சின்ன சின்ன காயங்கள், அப்புறம் அந்த அந்தரங்க உறுப்புகள்கிட்ட ஒரு பூசானம்னு சொல்லிட்டு ஒரு விதமான அரிப்பு தன்மையோடு இருக்கும். அது வந்து படர்ந்து வர்றது, அல்லது அந்த இடத்துல இச்சு அதிகமாக ஏற்படுறது. அப்புறம் இது அதாவது ஆண்களுக்குன்னு சம்மந்தப்பட்ட அந்த சில பர்சனல் விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரீம்லியாக பெருசாகும்போது தான் ஏதோ அந்த இடத்துல ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுங்க தங்கங்களா. அம்மா கேட்பாங்க, அம்மா பார்ப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, பாட்டிக்கிட்ட சொல்லுங்கள், தாத்தா இருப்பாங்க, தாத்தா கிட்ட சொல்லுங்கள், உங்கள் அப்பா இருக்காங்க, அப்பா கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இது எப்படி நம்ம இவ்வளோ பெரிய பையனாயிட்டு சொல்கிறது, அது பேர் வந்து கெட்ட குணம். என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிறத நம்மளுக்கு இதுதான் வித்தியாசம் தெரியலன்னா மற்றவங்ககிட்ட சொல்லியோ அல்லது அது சார்ந்த மருத்துவர்கள் அணுகியோ கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அந்தரங்கமான விஷயங்களை பற்றி இவ்வளோ இம்பார்ட்டண்ட் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஏன் சொல்கிறீங்கன்னா, இதை பற்றி பெருசாக பேசுனா அவங்க ஒரு பெரிய ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பிரச்சனை பாலியல் நடந்து அந்த பொண்ணோட உயிர் போயிருக்கணும், அல்லது பையனோட உயிர் போயிருக்கணும், அல்லது அந்த பையன் பண்ணுற பொய்னாலேயோ அல்லது ஏதோ ஒரு தவறுனாலேயோ அவனை பற்றி கேவலமாக பேசி அவனை டிப்ரெஷன் ஆக்கி அவனுக்கும் சில பாலியல் துன்பங்கள்லாம் வர்றதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் தனக்கு அந்தரங்க உறுப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சூடெல்லாம் பிடிச்சிக்கிச்சின்னு வைங்களேன், அந்தரங்க உறுப்பு திரும்பிக்கும். சரிங்களா? அதெல்லாம் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் இளநீ வாங்கி பிடிக்கிறதா, இல்லை வயிற்றுக்குள்ளே தொந்தரவு பண்ணுதான்னு அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. பணம் இருக்கிற பசங்களாக இருந்தாலும் அதுதான், பணம் இல்லாத பசங்களாக இருந்தாலும் அதுதான். பசங்களுக்கு தேவையான கொஞ்சம் வளர்ந்தோன்னா அவனுங்களும் சொன்னால் கேட்கறதில்ல, கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. அந்த டைமில் என்ன, ஐயோ வயசு பையன் என்னதான் இருந்தாலும் அம்மா பக்கத்தில் உட்காரலாமா, என்னதான் இருந்தாலும் இப்படி பேசலாமா, சில இடங்களில் யதார்த்தமாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த நோண்டு பேச்சு பிடிச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உங்கள் மனசையும் அல்லது உங்களுடைய அன்பையும் எதையாவது ஒன்று சொல்லிடுவாங்க. எதையாவது அது நீங்கள் மற்றவங்களுக்கு பயப்படுறீங்க, உங்கள் குழந்தை, உங்களுடைய சூழல். நாளைக்கு அவனுக்கு ஒன்றுன்னா உங்களோட இதெல்லாம் விற்று தான் நீங்கள் அவனை காப்பாற்றுவீங்க, அல்லது உங்களுக்கு ஒன்றுன்னா அவனுடைய இதெல்லாம் விற்று தான் காப்பாற்றுவாங்க. நான் சொல்கிற சில்லறைகளுக்கெல்லாம் பேசுகிற பேச்சில், நல்ல மனுஷங்களுக்கு நல்ல விதமாக வளர்ந்த குழந்தைகளுக்கு சொல்கிற பேச்சு. சரிங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து கவனமாக, சில அந்தரங்கம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆணும் ஒன்று தான் பெண்ணும் ஒன்று தான், பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை ஆண்களுக்கு சொல்லி கொடுத்து பாதுகாப்பாக எப்படி இருக்கிறங்கிறதையும் ஆண்களுக்கு சொல்லித்தரணும். பெண்ணுக்கும் அதே மாதிரி தான் எங்கே எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு தேவையான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க சொல்கிறதும் அதுதான். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேச வேண்டியிருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சொல்லுறேன், கேட்டுக்குவீங்களா? நன்றி.